வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 8ஆம் தேதி எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம ரேவதி வந்து ரொம்ப கோவமாக ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் சந்திரா வராங்க. சந்திரா வந்துட்டு நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி பாத்தியா அங்கே என்ன நடக்குதுன்னு, உன்னை நல்லா உங்கள் அம்மா ஏமாத்துறாங்க. அக்கா இப்படியெல்லாம் பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுவரைக்கும் மீறி எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் இப்படி திடீர்னு இப்படியெல்லாம் அவ முடிவெடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரேவதி. கடைசியில் நீ ஏமாந்துட்ட பத்தியா, உன் லைஃப் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ரேவதி அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு உக்காந்துருக்காங்க அந்த சந்திரா. ரேவதி சொல்றாங்க, சித்தி அந்த டிரைவர் ராஜாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க சித்தி. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே அவன் யாரு, அவன் எதுக்காக இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரான் அப்படிங்கறத பத்தி நான் ஆரம்பத்துல இருந்தே அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா அக்கா இத பத்தி ரொம்ப பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அதுதான் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையில வந்து நிக்குது. யாரு எவருன்னே தெரியாம அவன் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். ஃபர்ஸ்ட் அவன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ரேவதி. நீ கேளு அவன் கிட்ட. அவங்க அம்மாவை பாத்திருக்கியல்ல நீ? அவங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஒரே ஒரு தடவை பாத்திருக்கேன். அவங்க பார்த்தா ரொம்ப ஏழை மாதிரி இருந்தாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, ரேவதி நீ இதுலதான் தப்பு பண்ற. அவனை பார்த்தா ஏழை வீட்டு புள்ள மாதிரியா தெரியுது. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய காரணம் இருக்கிற மாதிரி தெரியுது. ரேவதி நீ அக்கா மாதிரி ஏமாறாம என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அலசி ஆராயி. அப்பதான் உன்னால எப்படியாவது அக்கா கிட்ட பேசி இந்த குடும்பத்தை காப்பாத்த முடியும், பாத்துக்கோ. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரி சித்தி நான் பாத்துக்கிறேன். சந்திரா அதுக்கப்புறம் வெளியில வராங்க. சந்திரா வந்துட்டு நேரா சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, என்ன மறுபடியும் ஃபோன் பண்ணிருக்க? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ரேவதி ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? சந்திரா சொல்றாங்க, என்னங்க அவையெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணல. இப்போதைக்கு அந்த டிரைவர் பையன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவன் உண்மையாவே டிரைவர் தானா, இல்ல இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கான்? இந்த ரேவதியை வேற கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா இவன் யாரு, எங்கேருந்து வந்திருக்கான், இவனோட பூர்வீகம் என்ன அப்படிங்கிறது எதை பத்தியுமே நமக்கு தெரியல. அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க. இவன் போட்டோவை கொடுத்து யாருக்கிட்டையாவது விசாரிச்சீங்களா? இவன் அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சிவனாண்டி சொல்றாரு, எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டேன் சந்திரா. ஆனா இவன் யாருன்னே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இனிமே பக்கத்தூர்ல தான் விசாரிக்கணும். சரி நான் விசாரிச்சுட்டு சொல்றேன் சந்திரா, நீ எதுக்கும் அங்க சேஃபா இரு. ஏன்னா அந்த டிரைவர் ராஜா அந்த வீட்டுக்கு மருமகன் ஆயிட்டான். இத வச்சு அவன் கண்டிப்பா ஒன்ன மாட்டி மாட்டி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீ கொஞ்சம் சேஃப்டியா இரு சந்திரா. சாதாரண டிரைவரா இருக்கும் பொழுதே சுலபமா நம்ம பண்ண எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். இப்ப நம்ம இவ்வளவு பெரிய விஷயத்த வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சிருவான், பாத்துக்கோ. சந்திரா சொல்றாங்க, என்னங்க முன்னாடி இந்த வீட்டுல ஒரு ஆளு நமக்கு சப்போர்ட்டா இல்லை, ஆனா இப்ப இந்த ரேவதி நமக்கு சப்போர்ட்டா இருக்கா. அவளை வச்சே பல வேலைகளை பண்ணலாம், நீங்க கவலைப்படாதீங்க. இதை கேட்டதும் நம்ம சிவனாண்டியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா சந்திரா சொல்றாங்க, சரி ரொம்ப நேரம் பேசுறதும் ரொம்ப பெரிய ரிஸ்க். சரி நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க நம்ம சந்திரா. அப்ப நம்ம மயில் வாகனம் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, அத்தையாரே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சின்ன மாமியாரே? சந்திரா சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள முன்னாடியை விட இப்ப கொஞ்சம் திமுறை அதிகமான மாதிரி தெரியுது. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, சும்மாவா, எல்லாம் இந்த வீட்டுக்கு இன்னொரு தைரியமான மாப்பிள்ள வந்துட்டாருல, அவரை பார்த்துதான் எல்லாம் கத்துக்கிட்டேன்.
அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அவரு ரொம்ப நாள் இந்த வீட்டுல இருக்க போறது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல ரேவதி அவனை இந்த வீட்டை விட்டு துரத்த போறா. அப்ப மறுபடியும் நீங்க இந்த வீட்டுல அடிமையா தானே இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க மாப்பிள்ள, ஓவரா ஆடாதீங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சின்ன மாமியாரே, நான் ஒன்னும் ஆடல. எனக்குள்ள உரிமையை தான் நான் கேட்டு வாங்கியிருக்கேன். நீங்க தேவையில்லாம இத பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க மாமியார் வீடு ஒன்னும் இது கிடையாதே. உங்க மாமியார் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. சீக்கிரம் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு போறதுக்கான வழிய பாருங்க. இத கேட்டதும் சந்திரா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பேசுற? மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா, உங்க வீடு ஒண்ணும் இது கிடையாதே. உங்க வீடு அந்த சிவனாண்டி இருக்காருல்ல, அதான் உங்க வீடு. நீங்க தேவையில்லாம இந்த வீட்டுல இருந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சந்திரா சொல்றாங்க, அக்கா இருக்கிற வீடுதான் எனக்கும் வீடு. மயில் வாகனம் சொல்றாரு, அக்கா அக்கான்னு சொல்லிட்டேன். அக்காவுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு வைக்க பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாதா? சும்மா அக்கா அக்கான்னு நாடகம் போடாம உங்களோட லைஃப போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்பதான் சந்திரா நினைக்கிறாங்க, இந்த புள்ள பூச்சியெல்லாம் எப்படி பேசிட்டு போகுது அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அப்புறமா மயில் வாகனம் நேரா ராஜராஜாவை போய் பாக்குறாரு. ராஜராஜா மயில் வாகனத்துக்கிட்ட, சொல்லுங்க மாப்ள, என்னாச்சு? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாமா, அந்த சின்ன மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் ஏதோ பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஏதாவது பிளான் பண்ணி இந்த குடும்பத்தை ஏதாவது பண்றதுக்குன்னு நினைக்க போறாங்க. ராஜராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள, அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதான் என் மாப்பிள்ள கார்த்தி இருக்காருல்ல, அவரு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீங்க இனிமே இத பத்தி கவலைப்பட வேணாம். அவரு இந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாவலனா இருப்பாரு. இத கேட்டதும் அந்த மயில் வாகனமும், ஆமா மாமா, அத பத்தி நான் சுத்தமா மறந்துட்டேன்னு சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனை சிட் பண்ணி நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு கோவமா வெளியில வராங்க. அப்பதான் ராஜராஜா நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி நில்லுமா. ரேவதி கேக்குறாங்க, சொல்லுங்கப்பா. ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, இப்படியே கோவப்பட்டுக்கிட்டு எத்தனை நாள்மா இருக்க போற? உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். இங்க பாரு, கார்த்தி மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு. அவரு கூட சேர்ந்து லைஃப நல்லபடியா வாழ்றதுக்கு ஆரம்பியுமா. ரேவதி சொல்றாங்க, அப்பா, உங்களுக்கு வேணும்னா இது ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கலாம். ஆனா என்னைக்குமே என்னால மறக்கவே முடியாது இத. அவரு எவ்வளவு சீட்டிங் பண்ணி அம்மாவோட சொத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அத பத்தி நீங்க யாருமே நினைக்க மாட்டீங்களா? என்ன பத்தியே எல்லாரும் குறை சொல்றீங்க. இதனால அதிகமா கஷ்டப்படுறது நான் தானப்பா. என்ன பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? நேத்து வரைக்கும் மகேஷ கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். திடீர்னு நீங்க இந்த வீட்டுல வேலை பாக்குற ஒரு டிரைவரை கை காமிச்சு அவன் தான் உனக்கு புருஷன்னு சொல்லி அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. என்னால இந்த லைஃப ஏத்துக்க முடியுமாப்பா? கொஞ்சமாவது என்னை பத்தி யோசனை பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்க, ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, சாமுண்டீஸ்வரி ஒரு முடிவெடுத்தா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்லம்மா. ரேவதி சொல்றாங்க, அப்பா, எனக்கு தெரியும்பா. ஆனா அம்மா இந்த விஷயத்துல தப்பான முடிவெடுத்துட்டாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி மகேஷும் மாயாவும் தப்பானவங்க கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே தாயும் பிள்ளையுமா இருந்தவங்க. அவங்கள போயிட்டு இந்த டிரைவர் ராஜா அம்மா கிட்ட தப்பு தப்பா சொன்னதை என் காதுனால கேட்டேன். அதனாலதான் எனக்கு இவ்ளோ கோவம் வருது. அவர் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணிருக்காரு. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, சரிம்மா, பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு சொல்ற, எதுக்காக இப்படி பிளான் பண்ணி பண்ணிருக்காருன்னு சொல்ல முடியுமா? ரேவதி கேக்குறாங்க, வேற எதுக்காகப்பா? அம்மாவோட சொத்துக்காக. எனக்கு பாதி சொத்து வந்துரும்ல, அது எல்லாத்தையுமே அவரு எடுத்துக்கிறதுக்காக இப்படி சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இப்படி பண்ணிருக்காரு. அதான் பாக்கையிலேயே நல்லா தெரியுதே. அவரு அம்மாவை பார்த்தாலே தெரியுமே, அவங்க அம்மா கிட்டயும் ஒண்ணுமே இல்ல. அதனாலதான் என்ன பயன்படுத்தி இந்த வீட்டுக்குள்ள மருமகனா வந்துடலாம் அப்படின்ட்டு அவரு பிளான் பண்ணிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டாரு. நீங்க வேணும்னா பாருங்க, கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல அவரோட நோக்கம் கண்டிப்பா தெரிய போகுது. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி இருப்பன்னு எதிர்பார்க்கல. ரேவதி கேக்குறாங்க, ஏன்பா இப்படி சொல்றீங்க?
ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, அவரு இந்த வீட்டுக்குள்ள மருமகனா வந்தது திட்டம் கிடையாது. இந்த வீட்டுல உள்ள சொத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வரல. இந்த சொத்து அவரோட சொத்துல இருந்து ஒரு கால்வாசி கூட அளவா இருக்காது தெரியுமா? ரேவதி கேக்குறாங்க, என்னப்பா காமெடி பண்றீங்க? அவர் அம்மாவை பார்க்கும் பொழுதே எவ்வளவு பாவமா இருந்துச்சு தெரியுமா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, அவர் யாருன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல ரேவதி கேக்குறாங்க, யாருப்பா? ஆஃப்டர் ஆல் டிரைவர் தானப்பா அவரு. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, இரு, பக்கத்துல யாரும் இருக்காங்களான்னு பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு நேரா ரூமுக்குள்ள போறாரு. அங்க போனதோட ரேவதி கிட்ட, அம்மாடி, அவரு யாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுல ஒரு டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவரு சாதாரண டிரைவர். பண காசுக்கு ஆசைப்பட்டுதான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிற. ஆனா அவர் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? 5000 கோடி சொத்து கூட அதிபதி. அவரோட சொத்தெல்லாம் நம்ம சொத்துக்கு கால்வாசி கூட பொருந்தாது. ரேவதி கேக்குறாங்க, அப்பா, என்னப்பா இப்படி சொல்றீங்க? அவரு எதுக்குப்பா அப்புறம் இங்க டிரைவரா வேலை பார்க்கணும்? சும்மா அவருக்கு நீங்க சப்போர்ட்டா பேசாதீங்க. அவர் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அவருக்கு போய் இப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. ராஜராஜா கேக்குறாரு, அம்மாடி ரேவதி, என் அம்மா பரமேஸ்வரிய தெரியுமில்ல? ரேவதி சொல்றாங்க, தெரியும்பா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, பரமேஸ்வரியோட வழி வம்சம் இப்படி ஏமாத்தி பொழைக்கிற வம்சமா சொல்லு? ரேவதி கேக்குறாங்க, அப்பா, பாட்டியை பத்தி என்னப்பா இப்படி சொல்றீங்க? பாட்டி நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டா அந்த முடிவு தான். அதுல என்னைக்குமே மாற மாட்டாங்க. அவங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க. ஏன்பா அவங்கள பத்தி கேக்குறீங்க? அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, நான் ஏன் சொல்றேன்னா, அவங்களோட பேரன்தான் இந்த டிரைவர் ராஜா. ரேவதி கேக்குறாங்க, அப்பா, இப்படி சொன்னா நான் அவரு கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன் அப்படின்னு இப்படி போய் சொல்றீங்க. பரமேஸ்வரியோட பாட்டி பேரு கார்த்தி தானே? இவன் பேரு ராஜா இல்ல? அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி, அவர் பேரு என்னைக்குமே என் பேரு ராஜான்னு சொல்லவே இல்லை. மயில் வாகனம் தான் ராஜான்னு சொன்னது. ஆனா மாப்பிள்ளை என்னைக்குமே அவரோட பேரு இதான்னு சொன்னதில்ல, எங்கேருந்து வந்திருக்கேன்னு சொன்னதில்ல. இங்க வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அத கொஞ்சமாவது கவனிச்சியா? ரேவதி சொல்றாங்க, ஆமாப்பா, அன்னைக்கு கூட மாமா தான் அவர் பேரை சொன்னாரு. அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, அவர் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக வந்திருக்காரு. அவரு ஒண்ணு இந்த குடும்பத்தோட சொத்தை எடுத்துக்கிறதுக்காக வரல. ரேவதி கேக்குறாங்க, அப்பா, நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல. அப்பதான் ராஜராஜா என்ன பண்றாருன்னா, அவரோட போனை எடுத்து நம்ம கார்த்தியோட போட்டோஸ காமிக்கிறாங்க. இங்க பாரு, இவரை பார்த்தா உனக்கு ஏழை மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு கார்த்தியோட ஃபேமிலி போட்டோஸ காமிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்பா, என்னப்பா இது, இவங்க வீடு இப்படி இருக்கு? அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, இவரா உன்னோட சொத்தை எடுத்துக்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருப்பாருன்னு சொல்ற? இங்க பாரு, இது சாமுண்டீஸ்வரியோட முடிவு. மாயா மகேஷ் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத மல்லிகா டாக்டர் ஏற்கனவே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டாங்க. இது தெரிஞ்சு சாமுண்டீஸ்வரி கல்யாணத்தை நிப்பாட்டல. ஏன்னுதான் உனக்கு தெரியுமே. கல்யாணத்தை ஒருவேளை நிப்பாட்டுனா நீ எடுத்த முடிவு தப்பாகிருச்சு, அதனால நான் பாட்டியோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லிருவியோ அப்படின்னு பயந்து சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணிட்டான்னா, அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மைகளை வெளியில தெரிய விடாம அப்படியே யாருக்கும் தெரியாம அவ ஒரு திட்டத்தை போட்டா. இந்த டிரைவர் ராஜா பார்க்க ரொம்ப நல்லவனா இருக்கான், கேரக்டரும் ரொம்ப நல்ல கேரக்டர். அவனை பேசாப்புல ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமேன்னு இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தாரு. முடிவெடுத்து கடைசியில டிரைவர் ராஜாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இதுக்கும் அந்த டிரைவர் ராஜாவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. அவரு ரொம்ப பாவம். ஆரம்பத்துல இருந்தே இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு உங்ககிட்ட ஒரு சரியான வாய்ப்பு இருக்கு. ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நாங்க தான் ஃபோர்ஸ் பண்ணோம். ஆனா என்ன தெரியும்னு சொன்னாரு, ரேவதியோட அனுமதி இல்லாம தாலி கட்டக்கூடாது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேண்டாம். அத்தைக்கு என்னைக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க, நம்பிக்கை துரோகின்னு சொல்லுவாங்க. அதனால இப்படி எல்லாம் எதுவும் பண்ண வேணாம். ரேவதிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய ரெடி பண்ணலாம். அதோட எனக்கு இந்த கல்யாணத்துல துளி அளவு கூட விருப்பம் இல்லை அப்படின்னு கார்த்தி மாப்பிள்ள ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாரு தெரியுமா? அவரை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த கார்த்தி இந்த வீட்டுக்கு இன்டென்ஷனோட தான் வந்திருக்காரு.
இந்த வீட்டுல உள்ள சொத்தெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா அவர் அந்த காரணத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வரல. குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்தாரு. அவரை போய் நீ இப்படி தப்பா நினைச்சிட்டே அப்படின்னு சொன்னதோட தான் ரேவதிக்கு புரிய வருது. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா ஏப்பா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லல? அப்படி சொல்லியிருந்தா நான் அவரை பத்தி தப்பா நினைச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி இப்ப கூட ஒன்னும் நேரம் ஆகல. இங்க பாருமா, இப்ப நினைச்சா கூட நீ மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கலாம். நீ போயிட்டு மன்னிப்பு கேளுமா. இது கேட்டதோட ரேவதியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு எங்கடா எங்கதான் இருக்கா அப்படின்னு நினைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதிய. அப்ப ரேவதி வரத பார்த்ததோட நம்ம சந்திரா நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி என்னாச்சு? அந்த டிரைவர் ராஜாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடலாம், அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லு. ரேவதி சொல்றாங்க, இப்ப பாருங்க சித்தி, இனிமே அவரை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா அவரு ரொம்ப நல்லவர். இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம சந்திரா. சந்திரா கேக்குறாங்க, ரேவதி அவன் உன்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டுனான் தெரியும்ல ரேவதி? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சந்திரா சித்தி, எனக்கு தெரியும். ஆனா அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போவேன். இதையெல்லாம் கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க சந்திரா. இன்னும் மட்டும் நம்ம பக்கம் தானே பேசிக்கிட்டு இருந்தா, திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சந்திரா வந்துட்டு நேரா ஒரே குழப்பத்துல மாடிக்கு போயிட்டு நிற்கும் பொழுது அப்பதான் நம்ம ராஜராஜா வராரு. ராஜராஜா நேரா சந்திராவை பார்த்து, என்ன சந்திரா, உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டு ரொம்ப கோவத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ சந்திரா கேட்குறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ராஜராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்படியெல்லாம் பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சந்திரா. உனக்கு சாமுண்டீஸ்வரி அப்படி என்ன குறை வச்சா? உன்னை சொந்த தங்கச்சி மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு போயிட்டு இப்படியெல்லாம் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அவ மனசு உடஞ்சி போயிடுவா. தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் அவளை ஏமாட்டாத. இங்க பாரு, அவளுக்கு தங்கச்சியா இருந்தா இங்கே இரு, இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு. அவளாவது நிம்மதியா இருக்கட்டும். தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. அந்த சிவனாடி கூட சேர்ந்து நீ எல்லாம் என்னெல்லாம் பண்ற அப்படிங்கிறது தெரியும். பாவம் ரேவதியோட லைஃபை அந்த மகேஷ் மாதிரி கேடு கெட்டவன்ட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டியல்ல. பாவம் ரேவதி, நீ சொல்றத நம்பிக்கிட்டு இருந்திருக்கா. நல்ல வேலை, அவகிட்ட உண்மை எது பொய் எது அப்படின்னு நிரூபிச்சிட்டேன். இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு ஒன்று அந்த சிவனாண்டி கூட வாழு, இல்லைன்னா உங்க அக்காவுக்கு நேர்மையா இரு. அதை விட்டுட்டு இப்படி டபுள் கேம் ஆடாத அப்படின்னு சொன்னதோட சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.